வாழ்க்கை பயணம் எப்போதும் ஒரே நேர்கோட்டில் செல்வதில்லை. நாம் நன்றாக இருக்கும்போது 1000 பேர் நம்மைச் சுற்றி வருவார்கள். ஆனால் நாம் கஷ்டப்படும்போது கை கொடுக்க ஒரு ஆள் வந்தால் கூட அவர் 1,00,00,000 நபர்களுக்குச் சமம். அப்படித்தான் என் வாழ்க்கையில் அக்பர் அண்ணன் வந்தார். பகுதி 2. மறக்க முடியாத உதவி. ஜித்தாவில் நான் தவித்த நேரத்தில் எனக்கு பெரிய உதவியாக இருந்தவர் அவர். மக்காவில் என்னுடன் பணிபுரிந்த பழக்கத்தினால் என் கஷ்டத்தை உணர்ந்து அவர் வேலை பார்த்த ஹோட்டலிலேயே எனக்கும் வாய்ப்பு கொடுத்தார். "நீ எங்கே போவாய்? இங்கேயே வேலையைப் பார்" என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அன்று எனக்கு பெரும் ஆறுதல். பகுதி 3. சவால்களும் நினைவுகளும். வேலையில் சேர்ந்தாலும் அங்கே இருந்த மூத்த சமையல்காரர்களின் பொறாமையையும் போட்டிகளையும் கடந்து 3 நாட்கள் தொடர்ந்து உழைத்தேன். இன்று அந்த நல்ல மனிதர் அக்பர் உயிரோடு இல்லை. ஆனால் அவர் செய்த உதவி என் நினைவுகளில் எப்போதும் நிழலாடுகிறது. பகுதி 4. விதி விளையாடிய இரவு. வாழ்க்கை சில சமயம் விவரிக்க முடியாத திருப்பங்களை சந்திக்கிறது. சொந்த ஊரில் ஒரு காலத்தில் மதிப்புடன் வாழ்ந்த அதே மனிதன் விதி வரைந்த பாதையில் ஒரு நள்ளிரவில் ஜித்தாவின் வீதிகளில் கைவிலங்குடன். அந்த வலியும் அந்த நிமிடத்தின் அழுத்தமும் சொல்லில் அடங்காதவை. காலத்தின் கோலம் எவரையும் என் நிலையிலும் நிறுத்தும் என்பதற்கு என் வாழ்க்கையே ஒரு சாட்சி.